வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து இந்த போர்வெல்லில் வந்து நிறையா பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப ஆழத்தில் போய் போர்வெல்லில் தண்ணி வருது, அந்த தண்ணி வந்து மேல்மட்டம் வரையும் வருமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நண்பருக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே அந்த தெளிவாக இருக்கணும். அதாவது ஒரு போர்வெல் அமைக்கும் போது நமக்கு வந்து பல மட்டங்களில் தண்ணி வரக்கூடிய போர்வெலுக்கும் வெறுமா கீழே ஒரு 1000 அடி ஒரு 1200 அடியோ ஓட்டி அதில் ஒரு மட்டம் வருது அப்படின்னா அந்த தண்ணி வந்து மேலே வருமா அப்படின்னு அவர் கேட்ட சந்தேகங்கள், அதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு போர்வெல் அமைக்கும் போது நமக்கு வந்து அந்த இடத்தோட தன்மையை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வறட்சியான பகுதி, மிக வறட்சியான பகுதி, மிதமான வறட்சி உள்ள பகுதி. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு மிதமான வறட்சி தான். இங்கே வந்து நீங்கள் வந்து போர்வெல் போட்டால் தண்ணி வர்றதுக்கு ஒரு 200 அடி 300 அடி கூட போகணும். ஆனால் வந்து அந்த நிலத்தடி நீர்மட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50-60 அடியிலேயே நிறையா இங்கே கிணறுகள்லாம் இன்னும் தண்ணி இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் மட்டம் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட இடங்களில் வந்து ஒரு 60-70 அடி அளவுக்கு மட்டத்தில் வந்து நம்ம வந்து இங்கே இருக்குது. அப்போ வந்து நாங்கள் ஓட்டக்கூடிய போர்வெல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாள் கழித்து அந்த போர்வெலை அளந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 40 அடி 50 அடியிலேயே வந்து இருக்கும். சில இடங்களில் வெறும் 20 அடி 10 அடியில் கூட தண்ணி வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது, இன்னமும் இந்த வறட்சியில் கூட. காரணங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பூமியோட நீர்மட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் தண்ணீர் வந்த மட்டம் வந்து கீழே அடி ஆழத்தில் இருக்குது. இருந்த போதிலும் நமக்கு வந்து அந்த அழுத்தம் பூமியில் இருக்கக்கூடிய நீர் வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம வெற்றிடமாக இருக்கிறத நோக்கி தான் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு மிக வறண்ட பூமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது சில மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 1000 அடி 1500 அடி வரை கூட ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் ஒரு 1100 அடி 1200 அடியில் போய் அந்த தண்ணீர் வருது அப்படின்னால் கண்டிப்பாக வந்து மேலே வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. வேணும் ஒரு நீர்மட்டம் வந்து, ஏன்னா உங்களுக்கு 1000 அடிக்கு கீழே போர்வெல் போடக்கூடிய இடமே வந்து நீர்மட்டம் ஒரு 1000 அடிக்கு கீழே ஃபுல்லாக பூமியே ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு கீழே போகும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ஈரக்கசிவாவது மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈரக்கசிவாவது கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 1000 அடி 1100 அடி நம்ம ஓட்டக்கூடிய இடங்களில் அந்த பூமியோட நீர்மட்டமும் பார்த்திங்கன்னா வெகுவாக அந்த ஆழத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு கிணறு குட்டையிலெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. அந்த மாதிரி பகுதிகளில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 அடி கூட 100-150 அடி கூட கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து வறண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு போர் நமக்கு ஒரு 1000 அடியிலையோ ஒரு 1100 அடியிலையோ கிடைக்கிது அப்படின்னா அந்த நீர்மட்டம் வந்து ஒரு அந்த அழுத்தம் காரணமாக ஒரு 100-200 அடி உயரத்திற்கு மேலே ஒரு எழும்பி ஒரு 800 அடி 700 அடி ஒரு 500 அடி வரையுமே கூட உயர்ந்து பார்க்கும். அதுக்கு மேலே வந்து மேலே வரையும் வருமானம் கண்டிப்பாக வராது. அதுதான் அந்த நண்பர் அவர் கேட்டிருந்தது. வந்து நாங்கள் வந்து பொதுவாகவே இங்கே வந்து எங்களுடைய மாவட்டத்தில் வந்து அவர் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தார். அந்த இதுக்கான ஒரு பதில் தான். ஏன்னா அவருக்காக ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகங்கள். அதாவது நாங்கள் வந்து 1000 அடி போர்வெல் அமைச்சிருக்கோம், தண்ணி வந்து எங்களுக்கு 1000 அடியில் கிடச்சிருக்கு, அப்போ மோட்ரு வந்து நாங்கள் எவ்வளோ வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு பதில் தான். இன்றைக்கி நாங்கள் பொதுவாக போர்வெல் அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் வந்து பார்ட்டிக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போர்வெல் அமைத்த அடுத்த நாள் 24 மணி நேரம் நம்ம வந்து எந்த பொருளையுமே வந்து நம்ம உடனே பார்த்தா தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா இந்த சின்ன சின்ன மட்டங்கள்லாம் அந்த வந்து போர்வெல் அமைக்கும்போது அந்த தூசி, அதாவது வந்து டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து உங்களுக்கு அந்த மட்டத்திலலாம் போய் அடப்பட்டுருக்கும். அதில் தண்ணியோட அழுத்தம் இல்லாத ஒரு காரணத்தினால அது வந்து உடனே வந்து ரிலீஸ் ஆகாது. நம்ம என்ன தான் அதை ஃப்ளஷ் பண்ணி அந்த போர்வெலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 24 மணி நேரமாவது நமக்கு வந்து டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே வரும். அதுதான் இந்த சிறு கசிவு மட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த வீட்டு போர்வெலுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு கசிவு மட்டம் இருந்தாவே போதும். ஒரு 10-20 இடங்களில் இருந்தாவே அந்த வீட்டு தேவைக்கு போர்வெல் ஓடிடும். ஆனால் விவசாயத்திற்கு பெரிய அளவில் தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமோ அல்லது எதுவாக ஒரு ஃபேக்ட்ரியோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. அந்த மாதிரி அந்த போரில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் வந்து சரியாகிறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 20 மணி நேரம் 24 மணி நேரம் நம்ம விடுறது வந்து சிறந்தது. அப்படி 24 மணி நேரம் கழித்து நாங்கள் வந்து அதை வந்து போரை வந்து ஃபஸ்ட்டு அளந்து பார்க்க சொல்லுவோம். ஏன்னா எங்களுடைய மாவட்டங்களில் வந்து பரவலாகவே நாங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டமும் இந்த மாவட்டத்திலேயே வந்து நீங்கள் எந்த இடங்களில் போர்வெல் ஓட்டினாலும் சில இடங்களில் வந்து போர்வெல் வந்து மூடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அதாவது போலர் கல்லுன்னு சொல்லுவோம், போலர் ராக்கு. அது வந்து சில இடங்களில் வந்து போர்வெல்லில் வந்து கம்ப்ளீட்டாக மூடிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. வந்து அது வந்து ஒரு வாரங்கள்லேயும் மூடும், சில நேரங்களில் உடனடியாக மூடுறது இருக்குது. சிலர் வந்து சில போர்வெல்லில் வந்து நாங்கள் போர்வெல் அமைச்சிட்டு இருக்கும்போதே கூட அது வந்து விழ ஆரம்பிச்சிடும், ராடை கலத்தும் போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி போர்வெலுக்கு தான் நாங்கள் வந்து இன்னர் கேசிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் அங்கே வச்சுருக்கோம்.
அது மாதிரி போரில் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். நமக்கு வந்து எத்தனை அடியில் தண்ணீர் வந்து பெருக்கம் இருக்கிறது அப்படின்னு முதல்ல வந்து நம்ம அதை செக் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த உயரங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 1000 அடியில் போர்வெல் அமைச்சிருக்கோம், தண்ணி வந்து ஒரு 200 100 அடி அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்வெல் ஸ்டாண்ட் பை ஆகும், நல்லா லைஃபு இருக்கும். கண்டிப்பாக அது அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஏன்னா பூமியில் அந்தளவுக்கு அழுத்தங்கள் இருக்கும். அதுவே வந்து ஒரு 500 அடிக்கு கீழே இருந்தது அப்படின்னால் அந்த போர்வெல் வந்து கொஞ்சம் ஒரு மிதமான போர்வெல் தான். ஏன்னா அந்த வறட்சி முழுமையாக தாக்கு பிடிச்சி விடுமா அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி நிறையா போர்வெல் வந்து நம்ம வந்து அளந்து நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து எவ்வளோ இதில் தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து மோட்டர் போட சொல்லுவோம். அதே மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. ஏன்னா தொலைபேசி வாயிலாக நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு சரிவர நான் நிறையா பேர்த்துடைய ஃபோனை வந்து நான் பேச முடியாத நான் வந்து இது பண்ணியிருக்கேன். காரணம் என்னோடய வேலைப்பளு. அது மாதிரி எனக்கு கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை வந்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிகிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். அதே மாதிரி என்னுடைய நேரமின்மை காரணமாக நான் சில நேரங்களில் சில நண்பர்கள் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜை வந்து நான் படிக்க முடியதில்லை. இருந்த போதிலும் நான் வந்து அவங்களுக்கு பின்னுக்கு பின் நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது மாதிரி உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இடுங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் கண்டிப்பாக முழுமையாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நிறையா நண்பர்கள் கேட்கக்கூடியது இந்த வறட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும், என்ன இது எப்படி நமக்கு இந்த போர்வெல்லாம் தாங்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலே கிடையாது நண்பர்களே. ஏன்னா மழை காலங்கள் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு வந்து இந்த கோடை வந்து நமக்கு இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்க. உச்சக்கட்ட ஒரு கோடை தாக்கம் இந்த வருடம். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு எல்லாருமே வந்து இதை பாதுகாப்பான முறையில் இருக்கும்படி கேட்டுக்கிறோம்.